வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா கோல்டு. ஸோ கோல்டை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 3 கோல்டோட ரேட், ஒரு கிராமோட ரேட் என்ன இருக்குது அப்படின்னா 10,840 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அக்டோபர் அன்னைக்கு நான் பார்க்குற நியூஸு, அக்டோபர் அன்னைக்கே திருப்பி ஒரு நியூஸ் பார்க்குறோம், 10,900 மீன்ஸ் சிமிலராக 11,000 வருது. அடுத்த நாள் இன்னைக்கு நம்ம பார்க்குற நியூஸில் என்ன ஆகுதுன்னா 50 ரூபாய் கூடி இருக்கு, 950 கிட்டத்தட்ட வந்துருச்சு. சிமிலராக 11,000 வந்துருச்சு. ஒரு கிராம் கோல்டை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோன்னு பாருங்க, இப்போ இருக்கும் போது எவ்வளோன்னு பாருங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கோல்டோட ரேட் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் நடக்கலை, இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு கிளர்ச்சியும் நடக்கலை, இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு போர் சம்மந்தப்பட்ட பதட்டமும் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் 10,000க்கு மேலே போயிட்டு இருக்கு கோல்டு. ஒரு கிராம் அன்றாடம் வாழக்கூடிய நம்மள மாதிரி ஆட்களுக்கு ஒரு கிராம் கோல்டு. ஸோ ஒரு கிராம் கோல்டு வந்து 10,000க்கு மேலே போயிட்டு இருக்கு. 8,000க்கு 9,000 இருக்கும் போது யோசித்தேன், மாதம் கொஞ்சம் காசு அப்படியே சேர்த்து ஒரு மந்த்துக்கு ஒரு கிராம்னாச்சும் வாங்க மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். இப்படி போயிட்டே இருந்தேன், எங்கிட்டு வாங்குறது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது, கான்ட்ரவர்சியாக பேச வேண்டிய விஷயங்கள். அதை விட அடிப்படை நமக்கு தேவை ஒரு விஷயம் இருக்குல்ல, நமக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இதெல்லாம் மைன்யூட்டான ஒரு இதுதான், டிராஃப்ட் தான், ஏறும் இறங்கும் அந்த மாதிரி விஷயம். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு மேலே ஏறிச்சு இறங்கிடுச்சுன்னு சொல்கிறது எப்படின்னா, 8,000லேருந்து 9,000க்கு ஏறிடும். 9,000லேருந்து 8,900 அப்படின்ற மாதிரி ஒரு 100 200 தான் குறையும். அதாவது ஏறுறது வந்து 1000 இருக்கும், குறையிறது வந்து 100 இருக்கும். திருப்பி ஏறுறது 1000 இருக்கும், குறையிறது 100 200 மாதிரி இருக்கும். இதனால தங்க விலை குறையுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கூடுதுன்னு நினைக்கிறீங்களா? சிம்பிளாக கொஞ்சம் அறிவு இருக்கவங்களுக்கு புரிஞ்சிடும், கூடிக்கிட்டு தான் போகுது. யோசிச்சு பாருங்களேன், 8,000லேருந்து 9,000 ஏறுது, அப்புறம் 8,900 விற்கிறாங்கன்னா நமக்கு குறையிற மாதிரி தெரியும், 100 குறைந்ததுக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் ஆனால் அவங்க லாபம் என்ன, 900. அதே மாதிரி 10,000 மாறுச்சுன்னா அதில் ஒரு 200 குறைச்சாங்கன்னா 800, கிட்டத்தட்ட 1,800 லாபம் வருது. ஏன்னா 8,000லேருந்து ஏறி இருக்கு. அப்போது கோல்டோட ரேட்டு மேலே வெண்ணை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இறங்குற மாதிரி காட்டப்படுது, ஆனால் கண் துடைப்பு, ஆனால் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சிமிலரான விஷயம் இருக்கும். ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், இப்போ புரியுதா? பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி பல கோடிகள் கோல்டு வாங்கி குமிக்கிறாங்க? ஏன் இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா கூடிய பல டன்கள் பல லட்சம் கோடிகள் இருக்கக்கூடிய கோல்டை ரிசர்வ் பண்ணி வைக்கிது? நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கோல்டு எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்கிற விஷயம் பாசிபிள் இல்லையான்றதை மட்டும் பாருங்கள். வேர்ல்டு முழுக்க ஒரு பொருளாதார பதட்ட நிலை நடந்துட்டு இருக்கு. எல்லா நாடுகளிலும் ஒரு பபுள் கிரியேட் ஆயிருக்கு. எக்கனாமிக்கல் இருக்குல்ல, ஃபினான்சியல் ஒரு பபுள் கிரியேட் ஆயிருக்கு. அது ஃபினான்சியல்னா இப்போ எப்படி அமெரிக்கா டாலர் வந்து இப்போ அமெரிக்காட்ட வந்து ஒரு 1,00,000 கோடி சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னா அவனுங்க 10 15 30 லட்சம் கோடி கிட்ட பணத்தை அடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வைப்பு தொகைனா என்னன்னா, அந்த பொருளோட மதிப்பு என்னன்னா 1,00,000 கோடி தான். ஆனால் அவன் வச்சிருக்கிறது அதை விட 3 மடங்கு கூட நிறைய வச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், ஒரு நாளைக்கு அந்த உண்மை வெளியே வரும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு உண்மை வெளியே வந்துடும்ல. அப்படி மக்கள் அவேர்னஸ் ஆகிற டைமிங்கில் அவன் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். கொலாப்ஸ் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா, அமெரிக்க டாலர் வீழ்ச்சி அடையும். அமெரிக்க டாலர் கையிருப்பு இத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கோம், அத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கோம்னு சொல்லி நிறைய நாடுகள் கையிருப்பு தொகை வச்சிருக்கல, அது எல்லாம் வெறும் காகிதமாக மாறி போயிடும், பண மதிப்பே இல்லாமல் போயிடும். அப்போ அதை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு சில நாடுகள் விழும்போது இது அப்படியே செயின் லூப் மாதிரி அடுத்தடுத்து நடக்கும். இப்போ ஜாம்பி வைரஸ் வந்துச்சுன்னா ஒருத்தனை கடிச்சா வரும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த குளோபல் எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் ஆகுதா, அப்போ எல்லா இடத்துலையும் பொருளாதார வீழ்ச்சி அடையும், எல்லாரோட பணத்தோட மதிப்பும் குறையும். அப்போ என்ன நடக்கும், பொருட்களோட விலை அதிகமாகும். பொருட்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும், உற்பத்தி எல்லாமே அப்படிதான் நடக்கும். ஆனால் அதை வாங்கும் தன்மை இருக்குல்ல. இப்போ ஒருத்தன் வந்து 10 ரூபாய்க்கு போய் ஒரு பிஸ்கட் வாங்குறான் அப்படின்னா அந்த டைமிங்ல அந்த 10 ரூபாயை 10,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மேபி ஒரு 5,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நடந்துச்சு, இலங்கையில் நடந்துச்சு. ஒரு சிலிண்டரோட விலை பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியான மைனிட் லெவலில் ஒரு நாட்டுக்குள்ள நடந்தது. குளோபலி உலகமே பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள விழுந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்கட் 10,000 இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வருது. இதுதான் மெயின் மேட்ரு. நம்ம இந்த வார் வர்றது, சண்டை வர்றது, கிளர்ச்சி நடக்கிறது, இந்த கோமாளிகள், நம்ம சுற்றி இருக்க துரோகிகள், கோமாளிகள், இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் வைத்த காய போடாமல் வாழணும். நாம் சர்வே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட ஃபினான்ஷியல் இருக்கணும். ப்ரோ அப்போ நீ என்ன கோடிகளை சேர்த்து வச்சிட்டியா ப்ரோனா? இல்லை, ஆனால் சேர்த்துக்கிருக்கான
பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொட்டன்ஷியலை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க காசை சேர்த்து வைப்பீங்கல்ல, அந்த சேர்த்து வைக்கிற காசுலாம் காயினை வாங்கிக்கோங்க. 999 இருக்கும், அந்த காயினை வாங்கி வச்சுக்கோங்க. அது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகும்ல, ஒட்டுமொத்த கொலாப்ஸ் நடந்த பிறகு அதுக்கப்புறம் நிதான நிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவானுங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கோல்டுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க ஒரு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவானுங்க. அந்த டிஜிட்டல் கரன்சியை எல்லாரும் பணமாக யூஸ் பண்ண முடியாது. அந்த டிஜிட்டல் கரன்சியை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க கோல்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் கரன்சி உங்களுக்கு கிரெடிட்டாக மாறும், உங்கள்கிட்ட ஒரு பணமாக மாறும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஃபினான்ஸ், அந்த மாதிரி ட்ரேடிங்ஸ், இந்த மாதிரி வாங்குறதல், இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ பணத்தை புழக்க போகிறீங்களா, காந்தி தாத்தா போட்ட ஒரு நோட்டு புழக்கத்தில் இருக்குல்ல, அது மாதிரி டிஜிட்டல் கரன்சி வந்துடும். அந்த டிஜிட்டல் கரன்சியை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வைப்பு தொகைன்ற கோல்டு இருக்கணும். இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்க காகிதத்துக்கு பணம் மதிப்பு இல்லைன்னு முடிஞ்சு வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நம்மகிட்ட கோல்டு இருக்கணும். உலக நாடுகள் ஃபுல்லா ஏன் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுது, கோல்டு ஏன் பதுக்குறானுங்க? காரணம் என்ன? உண்மையான அசெட், உண்மையான சொத்து. அதான் இந்த பணத்தோட வரலாறை தேடி பாருங்க, கோல்டோட வரலாறை தேடி பாருங்க, பணத்தோட வரலாறு தேடி பாருங்க. கோல்டை கொடுத்துக்கிட்டு அவனுக்கு அதுக்கு பதிலாக கொடுக்குற ரிசிப்ட் தான் நீங்க வச்சுக்கிட்டு இருக்க இப்போ தற்போதைய பணங்கள் இருக்குல்ல, இந்த பணம் எல்லாமே அந்த கோல்டை நம்ம அவன்கிட்ட கொடுத்து அந்த கோல்டுக்கு பதிலாக அவன் அடிச்சு கொடுத்த ரிசிப்டை தான் நம்ம இன்ன வரைக்கும் பணமா பயன்படுத்திட்டு இருக்கோம். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இதை பற்றி பேசியிருப்பேன், மணி ஹேஸ்ட்டை பற்றி 2 வீடியோ பேசியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க. ரொம்ப நாள் முன்னாடியே பேசிட்டேன், அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அந்த டைமிங்ல மக்கள் எல்லாம் பண்டமாற்று முறை பண்ணிட்டு இருந்தாங்க. வச்சிருக்க கோல்டு இருக்குல்ல, கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்களை காயினாசும் அந்த கோல்டை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. இதான் காசா இருந்துச்சு அந்த டைமிங்ல. இதை யோசிச்ச ஒரு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, அதான் கொஞ்சம் மூளையை யோசிச்சாலே போதுமே, மக்களை ஏமாத்துறதுக்காக அறிவை எல்லாருக்கும் கொடுக்கணும், பகிரணும். ஆனா அறிவை வச்சு மற்றவங்களை ஏமாத்தக்கூடாதுல்ல, அப்போ ஆரம்பிக்குதாங்க ரோட் சைல்டு ஃபேமிலி இருக்குல்ல, இவங்க எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பல காலத்துல நடந்த விஷயங்களை தான் சொல்றேன். இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்றது எல்லாருமே தெரியும். பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லுவோம். இந்த பேங்கிங் சிஸ்டம் எப்படி உருவாகுது அப்படின்னா, கொள்ளைக்காரங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை, இவங்களே ஆள் செட் பண்ணி போற ஒரு வணிகர்லாம் அடிச்சு, ஐயோ இப்படிலாம் நடக்குதா, சரி உங்களுடைய வைப்பு தொகையை என்கிட்ட கொடுங்க, அதாவது உங்க கோல்டு காயினை இங்கே என்கிட்ட கொடுங்க, நம்மளோட பிரான்ச் இன்னொரு இடத்துல இருக்கு, அதாவது நீங்க போகக்கூட ட்ரேடிங் பண்ண போறீங்கல்ல, கையில் நீங்க கோல்டை கொண்டு போகும்போது தானே திருடுங்க வராங்க, நீங்க கையில கொண்டு போவோம்னா நாங்க வச்சிருக்கோம், எங்கிட்ட இருக்கு, எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாங்கி லாக்கர்ல அடைச்சிடுறாங்க. பெரிய லாக்கர், பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஆட்கள்லாம் போட்டு பாதுகாக்கிறாங்க. ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஊருக்கு போயிட்டு வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. ஒரு சில நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இதோட பிரான்ச்சை இன்னொரு நாட்டில் நிறுவுறாங்க. இவங்க போய் டிராவலுக்கு போறவங்க, அங்கே போய் ஏதாவது பொருட்கள் வாங்க போறாங்கல்ல, இவன் என்ன பண்றான்னா இந்த கோல்டு இங்கே வாங்கி வச்சுக்கிட்டு, இவனோட குரூப் தான் அங்கே இருக்கான், அங்கே கோல்டு வாங்கி வச்சிருப்பான்ல அங்கே இருக்க மக்கள்கிட்ட, அந்த கோல்டை இவனுக்கு அங்கே போய் வாங்குறதுக்கு காசாக கொடுக்குறான். அதாவது இப்போ நான் மதுரையில் இருக்கேன், கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு, இந்த டிராவலில் திருடிடுறாங்க. அப்போ நான் மதுரையில் நான் மதுரையில் இருக்க பிரான்ச்சில் என்னோட கோல்டு அப்படிலாம் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த டைமிங்கில் கோல்டு தான் காசு. ஸோ இந்த கோல்டு வந்து எங்கள் மதுரையில் இருக்க பிரான்ச்சில் கொடுத்து மூடிட்டேன், லாக் பண்ணிட்டாங்க, பத்திரமா வச்சிருக்காங்க. நான் கோயம்புத்தூர் போகிறேன், அங்கே எங்கள் கையில் இப்போ காசு இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் கொடுத்த ரிசிப்ட், அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க காகித பேப்பர், அப்போ எழுதி கொடுப்பான், இவனோட மதிப்பு என்னன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பான். அந்த பேப்பரை போய் நான் அங்கே கொடுத்தேன் அப்படின்னா அந்த கோல்டு அப்போ என்கிட்ட கொடுப்பான். அதாவது அங்கே இருக்க மக்களோட கோல்டு என்கிட்ட கொடுப்பான். அந்த கோல்டை வச்சு நான் அங்கே இருக்கிறதா வாங்கிடுவேன் பொருட்கள்லாம், மிச்சம் இருக்க கோல்டை அங்கே கொடுத்துருவேன். அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பான், அந்த ரிசிப்டை கொடுத்து வந்து இந்த இடத்துல கொடுத்து இந்த கோல்டை நான் திருப்பி வாங்கிக்குவேன். இதுதான் ஸ்டார்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. போக போக என்ன நடக்குது அப்படின்னா, இவன் ரிசிப்டை அந்த பணத்துக்காக மாத்துறான். இந்த காகிதத்தை நீங்க எங்க போய் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நீங்க திருப்பி கோல்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த காகிதத்தை மட்டுமே பயன்படுத்துங்க, எங்கிட்ட உங்க கோல்டு இருக்குல்ல, ஸோ நாங்கள் எழுதி கொடுத்தா அது ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடை வச்சிருக்கான்ல, அந்த கோல்டு வாங்கி வச்சிருந்தான்ல, அதாவது பேங்கிங் சிஸ்டம், உலகத்தில் இருக்க எல்லா பேங்கிங் சிஸ்டமும் அந்தந்த கவர்மெண்டோட சேர்ந்ததே கிடையாது, கார்பரேட்டோட சேர்ந்தது. கொஞ்சம் நுணுக்கமாக தேடுறவங்களுக்கு தெரியும், இந்தியன் பேங்க்னு பேர் இருக்கும், ஆனால் இந்தியாவோட பேங்க் கிடையாது, போய் நோண்டி பாரு தெரியும். ஸோ இப்போ வருது இந்த ராக்கஃபெல்லர் ஃபேமிலி, இந்த மாதிரி ஃபேமிலி இருக்காங்க இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோல்டெல்லாம் பதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட எழுதி கொடுக்குற நோட்டுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, கவர்னர் கையெழுத்துலாம் கொடுக்குறாங்க, நிர்வாகம்லாம் வருது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கிட்டு அப்போ அங்கே போய் இது பணம் புழக்கத்துக்கு வந்தோடனே கோல்டு ஃபுல்லாக இவங்ககிட்ட சேர ஆரம்பிக்குது. உண்மையான சொத்து நல்லா யோசிச்சு பாருங்க, கோல்டுன்றது உண்மையான சொத்து, அதெல்லாம் ஒருத்தன் பக்கம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லாத வெறும் காகித மரக்கூழ் இருக்குல்ல, அந்த மரக்கூழால் உருவாக்கப்பட்ட ஒரு காகித பேப்பர், அதில் அச்சடிக்கப்பட்ட ஒரு கவர்னர் கையெழுத்து, இது 2 மட்டுமே போலி, வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே உலகம் சுழன்றுகிட்டு இருக்கு. ஆனா உண்மையான அசெட்ல யார்ட்ட இருக்கு, உண்மையான சொத்து என்ன, கோல்டு. அந்த கோல்டு ரிசோர்ஸும் யார்ட்ட இருக்கு,
இந்த ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்போ என்னென்னு? இந்த கோல்டு யார் கண்ட்ரோல் இந்த உலகம் இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் அந்த கோல்டு வச்சிருக்கவன் இவ்வளோ நாள் உலகத்தில் எல்லாரும் ஏமாற்றி எல்லாட்டு இருக்க கோல்டையும் எல்லாட்டு இருக்க ரிசோர்ஸையும் பிடிங்கி சாப்பிட்டு இருந்தான்ல, இப்போ நாளைக்கு அந்த பபுள் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, ஏமாற்றி தானே பண்ணியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, வெறும் காகிதம். அவன் கொடுத்த 1,00,000 கோடின்னு வச்சுக்கோங்க, 1,00,000 கோடிக்கான கோல்டு அவன்கிட்ட இருக்கு. ஆனால் அவன் அடிச்சிருக்குது 30,00,000 கோடி. நாளைக்கு அந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா அந்த 30,00,000 கோடி அவன்கிட்ட கொடுத்தா அவன் கொடுக்க போறது 1,00,000 கோடிக்கான கோல்டு தான். அவன் மிச்ச அடிச்ச அதாவது 29,00,000 கோடி வெறும் போலி, வெறும் உங்களோட நம்பிக்கையில் அடிச்சு கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அப்போ ஏமாத்தி உங்களை பொழைச்சிருக்கான் அப்படின்னா இந்த விஷயங்கள் ரிவீல் ஆகும் போது ரிபல் கிரியேட் ஆகும். நீங்க யாரை போய் கேட்பீங்க? பேங்கை போய் கேட்க மாட்டீங்க, கவர்மெண்ட் தான் திவால் ஆகும். அவன் கவர்மெண்ட்டை கை கட்டிட்டு எஸ் ஆயிடுவான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் அவன் கையெழுத்து போட்டு வாங்கிடுவான். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கையெழுத்து வாங்குது ஐநா சபையில். இப்போ கூட நான் இந்தியா வாங்குச்சேன் 3,00,000 கோடி கிட்ட எவ்வளோ கடன் வாங்குறாங்க. இன்னைக்கு காலையில் தான் நியூஸ் பார்த்தேன். 3,00,000 கோடி கிட்ட ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்களா? எப்படி வாங்குறாங்க? எதுக்காக வாங்குறாங்க? எங்கள் இந்தியாவில் இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, நாங்கள் இவ்வளோ டர்ன் ஓவர்ஸ் எடுக்கிறோம். அதாவது நீங்கள் போய் ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? சொந்த வீடு இருக்கா, சொந்த கார் இருக்கா? ஏன் கேட்குறான்? நாளைக்கு நீ கட்ட முடியலன்னா அதை ஜப்தி பண்ணுறதுக்கு. அப்போ உலக நாடுகள்கிட்ட 10,00,000 கோடி 10,000 கோடி அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறாங்களே அந்தந்த நாட்டுக்காரங்க. அப்போ அவன்கிட்ட என்ன எழுதி கொடுத்துருப்ப? எங்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, எங்கிட்ட எண்ணெய் வளங்கள் இருக்கு, எங்கிட்ட மீத்தேன் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் இருக்கு, நாங்க கடல் மாலா சாகர் மாலா வச்சிருக்கோம். புரியுதா உனக்கு? ஸ்டெர்லைட்ல நாங்க வந்து உங்க மற்ற நாடுகள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடைக்கலையோ அந்த ஃபேக்டரியில எங்க ஊர்ல வந்து வைங்க. புரியுதா உனக்கு? அதுக்கான காசு தான் வேற மாதிரி வேற பேங்க்ல இருந்து வேர்ல்டு ரிசர்வ்ல இருந்து வருது. சிம்பிளா புரியுதா உனக்கு? அப்போ நாட்டை அடமான வச்சுதான் இவங்க காசை வாங்குறாங்க. இந்த நாட்டுல நம்ம ரிசோர்ஸை உருவாக்கணும். நம்ம சர்க்கிளா, அதாவது இன்கம் சோர்ஸ், அதாவது நமக்கு நாமேன்றாம்ல, தற்சார்பா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா எவங்கிட்டையும் கையேந்து தேவையில்லை. தற்சார்பை ஒழிச்சு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்காக கார்பரேட் உள்ள போந்து பல வேலை பார்க்குது. யாரையும் சுயமா தொழில் தொடங்க விட மாட்டான், யாருமே முன்னேற விட மாட்டான், ஒழுங்கான தலைமையை உருவாக்க மாட்டான். இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்கான் அப்படின்னா நாளைக்கு இதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க அவன்கிட்ட கையேந்த மாட்டீங்க. அவன் அதுக்காக பத்திரத்தை போட்டு உங்க நாட்டை எழுதி வாங்க முடியாது. அமெரிக்காக்காரங்களோடது கிடையாது. அந்த பேங்கிங் ரூல் பண்றான்னு அவனோட தான். ஏன் ஜான் ஆஃப் கென்னடி காணாம போனாரு? ஏன் ஆபிரகாம் லிங்கன் காணாம போனாரு? தேடிப்பாரு. இந்த பேங்கிங் சிஸ்டத்தை, இந்த பினான்சியல் சிஸ்டத்தை உடைக்க ட்ரை பண்ணாரு. அதனாலதான் இப்ப நம்ம ஊர்ல இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ 10,00,000 கோடி கடன் வாங்குறாங்க. யார் அப்போ வந்துட்டு சொத்து? இங்க இருக்க லேண்ட்ல இருக்க ரிசோர்ஸை கணக்கு காட்டி தான் வாங்குறாங்க. அது யாருக்கிட்ட போகுது? மக்கள்கிட்ட போகுது. யார் திருடுறது ஊடால? இதெல்லாம் அந்த கொடுக்குறவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியணும். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மக்கள் முட்டாளாகணும், அந்த முட்டாளை ஏமாத்தி ஒரு கூட்டம் பொழைக்கணும். அந்த பொழைக்கிற கூட்டம் நாளைக்கு இந்த மக்களை ஏமாத்தணும். ஐயோ காசு கூட நம்ம திருட்டோமே, இந்த கவர்மெண்ட் எப்பறம் நடத்துறதுன்னு யோசிக்கும் போது எவன்கிட்ட கடன் வாங்கணும் அவனுக்கு நல்லாவே தெரியும். கொடுத்த கடனை அவன் முழுசா போய் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டான், ஆட்டையை போடுவான்னு தெரியும். ஏன் கொடுக்குறான்? நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த எல்லார்ட்டையும் காட்டுவான். ஆதாரத்தை பாரு, இவ்வளவு கோடி கடன் வாங்கிருக்கீங்க என்கிட்ட, நீங்க கொடுத்தா ஆகணும், வேற வழி இல்லை, உங்க நாடுகளுக்கு எழுதி கொடுத்தோம், இத்தனை ரிசோர்ஸ் இருக்கு, நாங்க இதை எடுத்துதான் தீர்வோம்னு சொல்லி எடுப்பாங்க. நாளைக்கு நாமளே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினாலும் அவங்கிட்ட அந்த கணக்கு காட்டினா அவங்க தான் பவர்லாம் இருக்கு, கணக்கு காட்டணும். நாமளே நம்ம கையாலேயே குத்துற மாதிரி ஆகும். நாமளே ஹைட்ரோ கார்பன் மீத்தோன்லாம் நம்மளே எடுக்கணும், வேற வழி இல்லை. ஆனா அவன் கடன் நம்ம அடைக்கணும்னா அதை எடுத்துதான் அடைக்க முடியும். ஏன்னா வேற ரிசோர்ஸே இல்லை. ஏன்னா இங்க இருந்த வளங்களை எல்லாம் அழிச்சு தள்ளிட்டாங்க, இயற்கை ரிசோர்ஸ் எல்லாம் அழிச்சு தள்ளிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பூமிக்கடியில் இருக்கிறத எடுத்து வித்து தான் நம்ம கடனை அடைக்கணும். பூமிக்கடியில இருந்து வித்து அழைச்சோம்னா இருக்க பூமியும் மலடாயிரும். மலடாச்சுன்னா என்ன? சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், நாசமா போயிருவியா? புரியுதா உனக்கு? இது எப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ரக்சர்னு புரியுதா உனக்கு? வெறும் கோல்டை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அது பின்னாடி இருக்க வரலாறை போய் தேட போகும்போது இவ்வளவு விஷயம் உன் கண்ணுக்கு முன்னாடி வருது. எதுவுமே புரியாம தற்கொலை விஜய் பின்னாடி சுத்திக்கிட்டு அந்த ஆளை பாருங்களேன். அவர் அவரோட மீட்டிங்ல தான் நடக்குது. அவர் போய் நேரடியாக கொள்ளாட்டியும் அவரோட மீட்டிங்ல தான் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் டிராமால நடந்துருச்சு. அவர் இறந்துட்டாங்க மக்கள். சரி, என்ன பண்ணிருக்கணும்? போனவொடனே நியூஸ்ல பேசியிருக்கணும். இல்ல பிரஸ் மீட்டை இன்ன வரைக்கும் மீட் பண்ணல. எல்லாருமே போறேன் வரவெல்லாம் பிரஸ் மீட்டை மீட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அனில் குஞ்சான் கூட பிரஸ் மீட்ல பேசுறாங்க போல, இவர் பேச மாட்டாரு. ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? தலைமை என்ன பண்ணிருக்கணும்? போய் அங்கே போய் வீடியோ போடுறதை விட்டுட்டு, ஆமாங்க இதுக்கு நாங்கள் தாங்க பொறுப்பு, இது இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு பொலிட்டிக்ஸ்னால இறந்துட்டாங்க, இதை நாங்கள் எப்படியாவது சமாளிப்போம், இறந்தவங்க மக்களுக்கு நான் நேரடியாக சந்திக்க முடியலை, பட் இருந்தாலும் நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இதுமே என்னமோ 4 நாள் சோறு 3 நாள் சோறு சாப்பிடல போல, அதனால டீஹைட்ரேட் ஆகிட்டார். அப்படி மெதுவாக பேசுகிறாரு. பேசிட்டு டெல்லிக்கு அவங்க ஆட்கள்லாம் அனுப்புறாப்புல. அமித்ஷாவெல்லாம் டீலிங் பேசுறாங்க. பாசிசா பாஜக கீஜாக்கான்னு பேசுனா அவங்க பாஜக தான் அமித்ஷாட்ட பேசுறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அனில் குஞ்சான்ஸ்க்கு அறிவே இல்லைன்னா
நாளைக்கு இந்த கோல்டை பற்றினையும் இந்த கோல்டு பின்னாடி இருக்க வரலாறை பற்றியும் இந்த உலக அரசியலை பற்றியும் அவனுக்கு எப்படி புரியும்? உன் தலைமையை என்ன புடுங்குறானே புரியல உனக்கு. உலகத்தை பற்றி என்னத்தை புரிஞ்சுக்க போற நீ? ஒன்றுமே புரிஞ்சுக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுடைய பிளான்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக போயிட்டுருக்கு. நீ இப்படியே இரு, சூப்பராக வாழ்வ. ஃப்யூச்சரில் நல்லா தரமான ஒரு வாழ்க்கை உனக்கு எதிர்காலம் இருக்குது. ஃப்யூச்சர் பயங்கரமாக உனக்கு இருக்குது. உங்கள் தலைவர் கொடுப்பாப்புல, அவரே லண்டன் சிட்டிசனில் ஃபேமிலியெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அங்கே லண்டனில் எல்லாம் சுற்றி சேர்த்து சேஃப்டி பண்ணிட்டாப்புல. நீ இங்கே தற்கூரி மாட்ட சுற்றிக்கிட்டு இருக்க. அவங்க அப்படியே துபாய்க்கு ஓடிடுவாங்க. துபாய் வந்து பாலைவனமாக இருந்தது சோலைவனமாக மாற்றுறாங்க. நம்ம ஊர்லாம் சோலைவனமாக இருந்துச்சு, அதாவது நல்லா செல்வ சொலிக்கக்கூடிய ஒரு நகரமாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாம் இவங்க அழிச்சு நாசம் பண்ணுறாங்க. அழிஞ்சு போன ஒரு இடத்துல, வளரவே முடியாத இடத்துல அவன் டெக்னாலஜி மூலயமா இயற்கை ரிசோர்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கான். இங்கே அழிஞ்சிச்சுன்னா அப்போ எங்கே இருக்கோ அங்கே தானே ஓடுவான். பணம் இருக்கவன் எங்கே போவான்? நல்லா செல்வ செழிப்பா நிம்மதியாக வாழ தானே போவான். துபாய் தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ பெரிய பணக்காரலாம் எங்கே போவான்? துபாய்க்கு போவான். அப்போ இங்கே இருக்கவன் திருநெல்லாம் என்ன பண்ணுவான்? திருநெ காசுப்பெல்லாம் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்ல, ஓடி போயிடுவாங்க. கோல்டன் விசாலாம் கொடுத்துனாங்க, கவனிச்சிங்களா நீங்கள்? குட்டி குஞ்சான்ஸ், அனில் குஞ்சான்ஸ் பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தேடிப்பார். கோல்டன் விசா யாராருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு. சம்மந்தமே இல்லாமல் எதையோ பண்ணிக்கிட்டு என்ன, யார் பின்னாடி போகணும், எதுக்கு பின்னாடி போகணும், எது கொள்கை, யார் தலைவன், எதுவுமே தெரியாமல் தற்கொலையாக வாழ்ந்த அப்படின்னா எதிர்காலத்தில் அதுக்கான பலனை நீ நிச்சயமாக சந்திச்சு தருவ. இப்படியே நீ இருந்த, நான் யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சர் நோக்கி எதோ நோக்கி போயிட்டு இருக்கு, பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. பொருளாதாரம் விழுந்துச்சுன்னா உங்க கையில கோல்டு இருந்தால் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டு இல்லை என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பணத்தை மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன், காசு பால் வெறும் காகிதப்பா வேணா எரிச்சு குளிர் காயலாம், இல்லை பேப்பரை படிச்சு கப்பல் விடலாம். இவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். வேற எது, அதாவது நோட்டு பேப்பர் எப்படி யூஸ் பண்ற அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு. அந்த கவர்னர்னு இருக்காருல்ல, கவர்னர்னு ஒருத்தர் இருந்தால் தானே அந்த கவர்னருக்கான மதிப்பு. கவர்னரே இல்லாமல் எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா அந்த பேப்பருக்கு என்னடா மதிப்பு? புரியுதா உனக்கு? ரியாலிட்டி புரியுதா உனக்கு? இந்த ரியாலிட்டி புரியாம நீ பொலிட்டிக்ஸ் பேசாத. எங்க தலைவர் வந்து காப்பாத்திடுவாரு, அனில் குஞ்சான்ஸ் காப்பாத்திடுவாரு. இவர் டிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காப்புல. இவர் ஆட்சிக்கு வந்து இந்த சிதற ஓட்டப்பெல்லாம் பிடிச்சு டிஎம்கேக்கு பலம் சேர்க்க பார்க்குறாங்க. டிஎம்கே தான் அடுத்து ஜெயிக்க போகுது. முட்டாத்தனமா இவருக்கு முட்டு கொடுத்து செத்து போயிட்டு இருக்காது. உன் வீட்டு விட்டு வேலை கட்டியை பாட்டுட்டு போய் பொழப்ப பார்க்கப்பாரு. இவர் பின்னாடி போய்க்கு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மரணத்தை தான் சந்திப்பேன், அதோட பெரிய விளைவுகளை சந்திப்பேன். ஏன்னா டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. அடுத்த டிஎம்கே ஜெயிச்சு ஒரு எலெக்ஷன் நடக்குதுல்ல, இந்த எலெக்ஷனில் ஜெயிச்ச பிறகு இதுக்கப்புறம் அந்த 5 வருடங்களுக்கு அப்புறம் எலெக்ஷன் ஒன்று கனவுல கூட நீ பார்க்க முடியாது. ஓட்டர் ஐடிலாம் எதுக்கு? ஆனால் கடைசி வரைக்கும் ஓட்டே போடாமல் போகிற ஆள் நான் தான்டா. கடைசி வரைக்கும் ஓட்டர் ஐடி எழுதி போடல, ஓட்டர் ஐடியும் ஓட்டும் போட மாட்டேன். எதுக்கு போடணும்? இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போடுறதுக்கான வேலையே இருக்காது. அப்புறத்துக்கு நான் ஓட்டர் ஐடி வாங்கணும், எதுக்கு நான் ஓட்டு போடணும்? நான் சொல்றது உங்களுக்கு இப்போ புரியவே போகிறதில்ல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆன் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சொல்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். இது கூட உனக்கு புரியல அப்படின்னா சீரியஸ்லி நீங்களாம் வேஸ்ட்ரா. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா. நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தணும்? சாவட்டும். நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதில்ல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.